மாப்பிள்ள ஆண்டவன் நம்மள எப்படி பச்சிக்கலாம் பாறேன். ஏண்டா ஆடும் பில்லு துண்டு மாடும் பில்லு துண்டு, நம்ம மட்டும் விதவிதமா துண்டுறோம். நம்மளுக்கு 6 அறிவுடா, அதனால ருசிச்சு ரசிச்சு துண்டுறோம். அதான் அந்த ஆட்டை துண்ணுறோம்ல நம்ம. அது நம்ம துண்டுறதுக்குனே வளருதுடா. சரி வா, கேள்விக்கு மேல கேள்வி கேட்காத. அண்ணனுக்கு ஜே பிஞ்சு கண்ணனுக்கு ஜே, அண்ணனுக்கு ஜே பிஞ்சு கண்ணனுக்கு ஜே. ஹேய் காமெடி பிஷா, என்ன பண்ணிக்கிற? எப்படி இருக்குது மாலையோட பாக்கிறதுக்கு? உண்மையா சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையை மட்டும் சொல்லுப்பா, எப்படி இருக்குது? நீ சொல்லு மாப்ள. அப்படியே சுடுகாட்டுல 10 ஏந்து வந்தா போல இருக்குது. என்னப்பா இப்படி சொல்றீங்க? பின்ன மாலை போட்டின்னு ஜே ஜேன்னுங்கற. வர வயல ரோட்ல இருந்ததுப்பா நல்ல மாலை, அதனால தான் நான் போட்டு வந்தேன். அடா பாவி, அந்த கரோடு கடாய செத்துச்சு, அதுக்கு போட்டிருப்பாங்க, அது தூக்கின்னு வந்துட்டியா? பூச்சாத பூச்சிதான். யோ மாலை கைட்டியா, உனக்கு எதனா ஆக போதியா? மாலை போட்டா மரியாதை கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களாப்பா? யோ கெல்ட்டியா பிஞ்சி கண்ணா. அப்படி சொல்லக்கூடாது, பிஞ்சு கண்ணான்னு சொல்லணும். சரி பிஞ்சு கண்ணா, அந்த மாலைய கைட்டிடுப்பா. இந்த மாலை என்ன பண்ண போறீங்க? உண்மையிலேயே ஒரு பணத்துக்கு போட போறான். யாரா? எங்க அப்பந்தான். எதுக்கோ வருவது. இந்தப்பா கிட்ட எடுத்துறாதரா, கரோட்டாயா வாசனை வருதியா. இந்த மாலையை வச்சு பழச்சுக்கோ. ஆமா, இந்த மாலை பல கோடி ரூபாய் மதிப்பா, இதை வச்சு பழிச்சுக்கு போறேன். அட போயா. என் அருமை உங்களுக்கு தெரியல. ஏ பிஞ்சு கண்ணா, ஏ பிஞ்சு கண்ணா, ஏ பிஞ்சு கண்ணா. என்னடா பிஞ்சு கண்ணா அந்த ஆளே சொல்லு போறான். அவன் விடு மாப்பிள்ள காண்டி பூசியா, இந்த மாலையை வச்சு என்ன பண்ணலாம்? ஒப்பனுக்கு இது போட்டு நைஸ் பண்ணி அதனா பணம் கறக்கலாம்டா. ஏன்டா போய் யாருக்கிட்ட பணம் கறக்கலாம்னு சொல்ற போறா? கரெக்டா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம், எதனா மாட்டுதா என்ன. அந்த குண்டா திருடனா திட்டு வச்சு இருக்க போறான். சரிவா போய் பார்க்கலாம். சரி வா. ஏய் மாடா, இது வானா கரோடு நாத்து அடிக்கும். என்ன வீட்டுல மாலை தின்னு போறாங்க? ஐயோ திட்டு பையனா தின்னு வந்து ஒளிஞ்சுனுங்கிறான்னு தெரியல. டேய் வாடா, பெருமையா பேசு. இப்பனாச்சும் உங்க அப்பா பத்தி. அவனை பத்தி நான் பெருமை பேசுறதுக்கு ஒண்ணுமே பண்ணலையா? ராவுல கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரேன், இந்த போடுகள் எல்லாத்தையும் தூக்கி முடிதான். பாரா திட்டு பையன் ஏதோ மசி வைக்கிறான். தல வந்துச்சுங்களா? டே கரும்புச்சுனே, மேல என்னடா பண்ற? டேய் கம்னுடா. தல கீழே இறங்கு. தல என்னடா இது மாலா? இறங்கு தல. அப்படியே உயிர்ந்துடுறா பாரு, ஒரே முட்டை போட்டுடலாம். டேய் கம்னுடா. என்னடா தங்க திருடனே, அலுமினியம் அடிச்சா திருடனே, பித்தளை அடிச்சா திருடனே, வாழ்க வாழ்க, உன் புகழ் வாழ்க வாழ்க. என்னப்பா இதா? பெறாப்பா. டேய் அது பைசரா, புதுசா வேற எதனா சொல்றா. அப்ப சின்னப்பா. ஹேய், என்னடா மாலெல்லாம் போட்டுக்கிறீங்க? தல இது வரைக்கும் நீ திருட்டு தொழில் ஆரம்பிச்சு ஒரு 47 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது பாராட்டு விழா. எனக்கு பாராட்டு விழாவா? எனக்கு ஆச்சரியமா இருக்குதுப்பா. இவெல்லாம் இதுக்கு ஒத்துலடா, ஏன்டா இதெல்லாம் பண்ற? அவர் இல்லனா நீ இவ்வளவு சைஸ்ல இருந்திருப்பியாடா. என்னடா பேசுற நீ? ஒரே வார்த்தை கேட்டாலும் கரெக்டா கேட்டடா தம்பி. ஏய் சூடு கட்ட முடியா, நான் கட்டாம. நான் இல்லனா நீ இருந்திருப்பாடா. நீ நான் போட்ட சோத்த துணிச்சடா இப்படி இருக்கிற. நான் வயிற்று சம்பாதிச்ச மாதிரி பெருமையா பேசுற, திட்டின்னு வந்து தானே போட்டா. சும்மா திருட முடியுமா? என்னடா பேசுற? என்ன தம்பி? கரெக்ட், 1000 திருட வந்தாலும் உன்ன மாதிரி வர முடியாதுண்ணா. தம்பி நீ சொன்ன சொல்ல எனக்கு அப்படியே புள்ள இருக்குதுடா. தல இது கொண்டாட பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ என்ன சொல்ற? அவனா சொல்ல போறான், நல்லா ஏற்பாடு பண்ணுங்க, நான் துண்டு வரேன்னு சொல்ல போறான். கம்முனு அவர் ஏதாச்சும் செய்வாரு. சூனியன் தான் செய்வான் நம்ம 2 பேருக்கும். இவனா செய்வான்? செய்வேன்டா செய்வேன். சூனி இல்ல, காசு கொடுப்பேன். நீ காசு மட்டும் குத்துறன்னு நினைச்சிக்க, நான் எப்படியே 2 ரவுண்டு உழுறேன். உருள்றியா? இந்த தம்பி 1000 ரூபாய். 1000 ரூபாய் நல்ல நோட்டுன்னு பாரு, கிளீன் நோட்டு கூட கொடுப்பான். நல்ல நோட்டு தான் மாப்பிள்ள. உருளுடா உருளு. உருள வந்து உருள்றேன். தல நான் போய் பார்த்து ஏற்பாடு பண்றேன், ரெடியா இரு. ஏய் மொந்த பூஜியா, ஏமாத்துக்க போற நல்ல தம்பி ஆகுது. மாப்பிள்ள செம்ம கடுப்பேத்துறான் மாப்பிள்ள, இந்த கல் எடுத்து மண்டி போட்டுட்டான். வாடா. மாலையை போட்ட உடனே கம்பீரமாக்குதா. டேய் நம்ம கரோட்டுக்கார ஐயாக்கு தாண்டா நன்றி சொல்லலாம். டேய் கரோட்டுக்காராக்கு நன்றி சொல்ல கூடாதுடா, பிஞ்சு கண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமால, அவன் தாண்டா அந்த மாலையை குத்தான். இதுங்கடா திரண்டுன்னு வருதுங்க.
நல்லா தானேப்பா மனுஷன் எப்படிப்பா போயிட்டான்? நான் ஒப்பது வச்சுனானுங்க 1 டன் வெயிட் வச்சுக்கினேன். எப்படிப்பா ஆச்சு அவருக்கு? நேத்து கூட நல்லா இருக்கிறா தம்பின்னு கேட்டாரு. மாப்பிள்ள ஒண்ணுமே புரியல, இவனுக்கு நேத்துக்கு ஒப்பது கேக்குறானுங்க. உங்க அப்பனுக்கு மாலை எடுத்துன்னு போனல அதை பாத்துட்டானுங்க பொழுது. என்னப்பா அடிச்சா? ஊர் சாபத்தெல்லாம் கொட்டிக்கிறானப்பா பாவி. மனசுக்கு கஷ்டமா இருக்குதுண்ணா. மாலை கீழ வாங்கிட்டு போலியா? அப்படியே வந்துட்டேம்மா. நீங்க மாலை வாங்க தான் போறீங்களா? ஆமான்னு சொல்லு மாப்பிள்ள. ஆமா ஆமா மாலை வாங்கத்தான் போறோம். நீங்க எதனா வாங்கணும்னா சொல்லுங்க, வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த ஆளை பார்த்தா பிடிக்காதா? இந்த மாலை ஒண்ணு வாங்கிட்டு வந்துருப்பா. இந்தப்பா எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துருப்பா. உனக்குமா? ஏன் நீயும் போறியாண்ணா? வாய கழுப்பா வாய கழுவு. என்ன பேசுற நீ? உனக்கா நீ? அதனால சொன்னேன். நான் அவருக்கு போடுறதுக்கு சொன்னேன்பா. சரி நான் போய் பாக்குறேன், நீங்க வாங்கிட்டு வாங்க. மாப்பிள்ள என்னடா மாப்பிள்ள 2000 ரூபாய் வந்துச்சு அட்டன் செகண்ட்ல. வா, நம்மளுக்கு நீ காட்டுல மாயாதான். ஏப்பா அப்படியே ராஜ பகதூர் மாதிரி இருக்குது. ஒரு தூங்கலாம். பாரு அப்படியே உட்காந்து தூங்குற மாதிரி இருக்குடா. ஏய் என்னடா பேசுறீங்க? என்னடா பேசுது? பேசாம எனக்கு நல்லா பேச தெரியுமாடா? நீ போலியா உன்னா? அவனுங்க தான் போய்க்கிறானுங்க, பார்ட்டி வைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கிறதுக்கு போய்க்கிறானுங்க. பாத்தியா? ஏய் உன்னை நீ போய் சாரியா? டிங்கு ஐயா யார பார்த்து என்னடா கேக்குற? நீ போயிட்டு வந்தா நான் சொல்லி காசுல வாங்கி போனானுங்க மாளிகை. அட போடுகாலுங்களா இப்படி பண்ணிடுச்சுக்கிறா. எந்த 500 எந்த 500 எந்த 1000 கோவிந்தா கோவிந்தா. கஷ்டப்பட்டு திருந்தச்சடா. இந்த ஆளால போச்சு காசுலாம். வேற போறான். எப்பா போயிட்டானுங்க, நான் தப்பிச்சேன்.